Hi guys, welcome to Tamil Music. இந்த ஆம்பிளிஃபையர் பாத்தீங்கன்னா 52001943 14 டிரான்சிஸ்டர் போட்டு ரெடி பண்ணிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மர் 30 வோல்ட் 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு என்னென்ன ஸ்பேர் யூஸ் பண்ணிருக்கேன், ஒயரிங் அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். செட்டோட ஃபினிஷிங்கும் என்னென்ன பொருள் போட்டுருக்குது, அதாவது செட்டோட ஃபினிஷிங் மட்டும் இந்த வீடியோல பாத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த வீடியோல நான் வந்து இந்த ஹோம் தியேட்டர் எப்படி செய்யறது ஃபுல் ஒயரிங் டீடைலோட ஒரு வீடியோ பண்றேன். அது எடிட்டிங் ஒர்க் முடிஞ்ச உடனே அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோட எண்டில் ஒரு 3 கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. எந்த அளவுக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். எப்பயும் போல நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த 5.1 ஆம்பிளிஃபையருக்கு வந்து நான் டிஜிகிராம் 5.1 கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா 7 கண்ட்ரோல், சைடு கண்ட்ரோல் வரும், ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கு 3030 10 ஆம்பியர் 12 வோல்ட் 1 ஆம்பியர் வர டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆம்பு போர்டை வந்து நான் 14 மாஸ்பெட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 14 டிரான்சிஸ்டருக்கு 52001943 டிரான்சிஸ்டர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதை வந்து மாஸ்பெட் போர்டுன்னு சொல்லுவாங்க. நார்மலாக எல்லாம் மாஸ்பெட்னு சொல்லி பழக்கறதுனால மாஸ்பெட் போர்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது டிரான்சிஸ்டர் போர்டு. சப்பு பிரிக்கு வந்து பேசான் கம்பெனி சப்பு பிரி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செட்டோட ஃபைனலில் பார்த்தீங்கன்னா இந்த சப்பு பிரி எடுத்துட்டு சக்தி சப்பு பிரி போட்டேன். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டிகே மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன் கடைசியாக. ஸோ அது ஏன் அந்த மாதிரி யூஸ் பண்ணங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பேஸ்டபிளுக்கு வந்து பேசான் கம்பெனி பேஸ்டபிள் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரோலாஜிக் சரௌண்டிங்காக வசந்த் கம்பெனி சரௌண்ட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 5.1க்கான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. இதில் வந்து ஸ்பீக்கர் டிலே சர்க்யூட் தான் இருக்குது, ப்ரொடக்ஷனுக்கான சர்க்யூட் இருக்க மாதிரி தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கான பிசிபி 10,000 மைக்ரோஃபார்ட் 63 வோல்ட் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கெப்பாசிட்டி போதும். 10,000 மைக்ரோஃபார்ட் 63 வோல்ட்ல 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். பவர் சப்ளைக்கான மெட்டல் டயோடு அதே பிசிபிலே சப்போர்ட் சால்வ் பண்ணிக்கலாம். ஹெவியான பவர் சப்ளை கேபிள் 1+2 ஒயர் 3 மீட்டரு, 1+9 ஹெவி ஒயரு, 1+9 நார்மல் ஒயரு. மாஸ்டர் பிசி கண்ட்ரோலு, அடுத்தது பார்த்தீங்கன்னா 5.1 சக்தி கம்பெனி 5.1 கெய்னர் போர்டு. இதில் 4558 ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 12 வோல்ட் ஃபேனு, நார்மல் ஸ்டீரியோ கண்ட்ரோல் வந்து 7 கண்ட்ரோலு, நல்லா குவாலிட்டியான கண்ட்ரோல் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிஎஸ் சாக்கெட் 2, ஸ்பீக்கர் சாக்கெட் 4, பதினெட்டு பின்னுக்கான சுவிட்ச் ஒன்று. இது வந்து 5.1 ஆன் ஆஃப் சுவிட்ச். 6 பின் சுவிட்ச் ஒன்று, 12 பின் சுவிட்ச் ஒன்று. மொத்தம் 7 கண்ட்ரோலு, எல்லா கண்ட்ரோல் வச்சிருக்கேன். அப்புறம் கண்ட்ரோலுக்கான நாபு நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெட்டு போட்டிருக்கேன், கடைசியாக ரெட்டு எடுத்துட்டு ஒயிட் போட்டிருப்பேன். ரெட்டு நல்லாக்கா ஒயிட் நல்லாக்கான்னு சொல்லிட்டு வீடியோவில் எண்டில் சொல்லுங்க பார்க்கலாம். பவர் சப்ளைக்கான சுவிட்சு, பவர் சுவிட்சு, சின்ன கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல் நாபு, சின்ன கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல் நாபு, அப்ப கண்ட்ரோலுக்கான நெட்டு, மாஸ்டர் கண்ட்ரோலுக்கான நாபு. இந்த செட்டுக்கான ஃபுல் ஒயரிங் டீடைலு அப்ப சர்க்யூட் எக்ஸ்பிளேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இந்த வீடியோல செட்டுக்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மட்டும். இன்னொரு வீடியோ பாத்தீங்கன்னா சப்வூஃபர் மேட்சிங் எப்படி பண்றதுங்கிற பத்தி ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா சப்வூஃபர் மேட்ச் பண்றது பெரிய பிரச்சனையா இருக்குது. இப்போ 12 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணா எந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணணும், 10 இன்ச் சப்வூஃபருக்கு எந்த மாதிரி ஆம்பு போர்டு யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும்,
எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணா மேக்ஸிமம் எத்தனை வாட்ஸ் அவுட்புட் வரும் அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ ஃபுல் டீடைல் வரும் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். சப்வூஃபர் மேட்சிங் தான் பெரிய ப்ராப்ளமா இருக்குது. செட் ரெடி பண்ணிட்டு சப் ரிசல்ட் வராதான் மேக்ஸிமம் பெரிய பிரச்சனையா இருக்குது. ஸோ அதை பத்தி ஃபுல் டீடைலா ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டெக்னிக்கலா நிறைய டீடைல்ஸ் வரும். எல்லா ஐசியை பத்தியும் ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு சார்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த சார்ட் மூலியமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னென்ன ஸ்பேர் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம். இது வந்து செட்டு சும்மா ஃபிட் பண்ணி மட்டும் வச்சது. ஒயரிங்க்கு முன்னாடி எந்தெந்த போர்டு எங்கே வரும்னு பார்த்து ட்ரில் பண்ணி ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கான வீடியோ இது. ஒயரிங் பண்ணாமல் எடுத்த வீடியோ இது. இது வந்து என்னோட பவர் சப்ளை சர்க்யூட்டு. ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் மூலிமா பவர் சப்ளை பண்ணி 12 வோல்ட் மைனஸ் 12 வோல்ட் ப்ளஸ் 5 வோல்ட்டுக்கான பவர் சப்ளை எடுத்திருந்தேன். இதுதான் டாப் வியூ. நீட்டாக இருக்குங்களா? யூஎஸ்பிக்கு பார்த்தோன்னா நார்மல் போர்டு தான் போட்டிருப்பேன். ஆனால் ஃபர்ஸ்ட் இதில் வந்து வீடியோ போர்டு போட்ட மாதிரி காமிச்சிருப்பேன். இது வந்து நான் ஒயரிங் பண்ணி முடிச்ச செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 5.1 ஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஃபெட்டு ரிமூவ் பண்ணிட்டு அதே மாதிரி போர்டு சைடில் ஒன்று வச்சிருக்கேன். இது ஏங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு, 4 ஃபெட் ஆம்பு போர்டு. ஒயரிங் முடிச்ச பின்னாடி செட்டு இப்படி தான் இருக்கும். (5200-1943) டிரான்சிஸ்டர் போர்டு. எட்டுன்னு சொல்லுவோம். அது அந்த வார்த்தையில் அப்படி 1 2 அப்படி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரைமரியில் பார்த்தீங்கன்னா நான் எந்த சால்டிங் பண்ணல. ஆனால் செகண்டரியில் மட்டும் சால்டிங் பண்ணியிருக்கேன். ஏன் செகண்டரியில் மட்டும் சால்டிங் பண்ணியிருக்கேன், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்குங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க பார்க்கலாம். என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் நாப் நல்லா இருக்கா ரெட் நாப் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நான் வந்து சும்மா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்கேன். செகண்டரியில் மட்டும் ஒயர் அடிச்சிருக்கேன், பிரைமரியில் ஒயர் அடிக்கல. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக நான் வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செட்ல பாத்தீங்கன்னா பவர் சப்ளைக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 வோல்ட்ல இருந்து 712 712 ரெகுலர் ஐசி போட்டு +2 வோல்ட் -12 வோல்ட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 5 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டு 5 வோல்ட் எடுத்திருக்கேன். 5 வோல்ட் பாத்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு கொடுத்துட்டேன். இதுல இந்த ஹோம் தியேட்டர் ஆம்பிளிஃபையர் பாத்தீங்கன்னா 5.1 கெய்னர் போர்டு 24 வோல்ட் டூவல் பாஸ் சப்ளை கொடுக்க வேண்டியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப் ப்ரீ போர்டு 24 வோல்ட் டூவல் பாஸ் சப்ளை, ப்ரோலாஜிக் போர்டு 24 வோல்ட் டூவல் பாஸ் சப்ளை. ஆனா நான் வந்து இந்த 2 வோல்ட் டூவல் பாஸ் சப்ளை எடுத்தோம்ல, இந்த 2 வோல்ட் டூவல் பாஸ் சப்ளை தான் இந்த 3 போர்டு கொடுத்துருக்கேன். இந்த 3 போர்டுக்கு நான் எப்படி 2 வோல்ட் டூவல் பாஸ் சப்ளை கொடுத்தேங்கிறத பத்தி நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். 2 வோல்ட் டூவல் பாஸ் சப்ளை எப்படி இந்த ப்ரீ போர்டுக்கும் சரௌண்ட் போர்டுக்கும் சப் போர்டுக்கும் கொடுத்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு டிஸ்கிரிப்ஷன்ல போடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நான் அந்த சப்வூஃபர் போர்டு எடுத்துட்டு எஸ்டிகே மோடு சப்வூஃபர் போர்டு கடைசியா போட்டிருக்கேன். சப்பு நல்லா இருக்கனால இந்த போர்டு போட்டிருக்கோம். அந்த போர்டு ஏன் எடுத்தேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல பாத்தீங்கன்னா ரெட் தான் போட்டிருப்பேன், இப்போ ஒயிட் தான் போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்க நிறைய பார்க்கணும்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.